ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான அல்வா ரெசிபி, சுரைக்காய் அல்வா. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: சுரைக்காய், பால் பவுடர், சர்க்கரை, பால், முந்திரி, பாதாம், ஏலக்காய் தூள், திராட்சை, நெய், ஃபுட் கலர். சுரைக்காவை தோல் நீக்கி இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதை ஹீட்டான வாட்டி 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட்டான வாட்டி இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூடவே திராட்சையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ அதே நெய்யில் நம்ம துருவி வச்சுருக்க சுரைக்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நெய்லேயே நல்லா சுரைக்காய் வதக்குறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுரைக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பால் 1/4 கப் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். இது கூட ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். சர்க்கரை சேர்த்தோன்னே நல்லா தண்ணி பிரிஞ்சு வரும். இது நல்லா சுண்டுற அளவு நல்லா வதக்கிக்கிறோம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், இல்லைனா அடி பிடிச்சிக்கும். ஏலக்காய் தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கிறோம். பால் பவுடர் 1/4 கப் சேர்த்துக்கலாம். பால் பவுடர் ஆப்ஷனல் தான். பால் பவுடர் சேர்த்து அல்வா செய்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும். இது கூட ஃபுட் கலர் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறோம். தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டி இறுகி வரணும், அந்தளவு நல்லா வதக்கிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கெட்டியாகி வரணும். இப்போ தண்ணியெலாம் நல்லா இறுகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி, பாதாம், திராட்சையை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சூப்பரான சுரைக்காய் அல்வா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.